சவுதி அரேபியா, யுஏஇ இவங்களா இருப்பாங்க இல்லையா, கத்தார். ஸோ அவங்களாம் கரன்சி ஸ்வாப் வந்து பாத்தீங்கன்னா ப்ரெஷர் பண்றாங்க அமெரிக்காக்கு. இல்லன்னா அமெரிக்கால இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து பண்ண வித்துருவாங்க. ஏன்னா நம்ம நாடு மாதிரி ட்ரேட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளக்சுவேஷன்ஸ் இருக்காது. ரூ. 95 இருக்கும், ரூ. 93 இருக்கும். இது போல பிளக்சுவேஷன்ஸ் இருக்காது. பிக்ஸ்டு பிரைஸ் அப்படிங்கறதுல அவங்க நாட்டு அரசாங்கம் வச்சிருக்காங்க. So, இதனால ஹை இண்டிவிஜுவல்ஸ் இருப்பாங்க, அதாவது பணக்காரர்கள் இருப்பாங்க இல்லையா, சவுதி அரேபியா இது போல கல்ஃப் நாடுகள் இருக்கிறவங்க, அவங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அசெட்ஸா விற்கிறது வாங்குறது அப்படிங்கிறது கூட, ஏன்னா ஸ்டேபிளா ஒரு காசு இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பெருசா இழப்புகள் இருக்காது. அமெரிக்காக்குள்ள விக்கிறது வாங்குறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். சோ ஒருவேளை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டொமஸ்டிக் பாலிசியில வந்து பண்ண பிரச்சனையாயிரும். சோ அதனால கரன்சி ஸ்வாப்புக்கு வந்து பண்ண அரசாங்கங்கள் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இது அமெரிக்காக்கு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் ப்ரெஷரா மாறுது. ஸோ அமெரிக்காக்கு ஏகப்பட்ட இஷ்யூ இருக்கு இதனால. இப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஓப்பன் ஆகலைன்னா இங்க இருக்கிறவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் ஃப்ளோ இருக்கணும், டாலர் ஃப்ளோ. அப்பதான் அந்த நாடு வர்த்தகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும் அந்த நாடுகளுக்குலாம். இப்ப அந்த நாடுகளுக்கு பிரச்சனை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த அமெரிக்காவோட மடியில கை வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கிறதுனால அமெரிக்கா வேற வழி இல்லாம திரும்பி திரும்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரன்சி ஸ்வாப்ல உதவி பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ இது மேலும் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இது தொடர்கதையா ஒரு லூப்ல வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு அப்படிங்க சொல்றாங்க.